இப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் தனியாக நின்றால், அதாவது சாட்டர்ன் தனியாக இருந்தால் கண்டிப்பாக அது எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே தெரியும். 7.5 சனி முடிந்து விட்டது. அப்போ இது வெற்றி சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். செவ்வாய் தனியாக 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அது வெற்றி செவ்வாய், லாபாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். ஸோ தனித்தனியாக 2 கிரகங்களுமே இங்கு அமர்ந்திருந்தால் நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். இப்போ நம்ம ராசியாதிபதியோட செவ்வாய் சேருகிறார். அப்போ செவ்வாய் ஒரு முரட்டு சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். இப்போ என்ன பண்ணிடுவார்னா, இப்போ இது நாள் வரை சாஃப்டாகவும் மென்மையாகவும் பவ்யமாகவும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை கொஞ்சம் கரடு முரடாக மாற்றுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாமும் நம்மை மீறி சில நேரத்தில் வார்த்தைகளை வெளியே கொடுத்து விடுவோம். குறிப்பாக இடம் விற்பது, அந்த இடத்தை விற்று கடனை அடைப்பது, நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, வம்பு வழக்கு கோர்ட்டு போன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 6ஆம் அதிபதி நீசம் அப்படின்னாவே பிரச்சனைகளுடைய முற்றுப்புள்ளி. குறிப்பா வம்பு வழக்கு, கடன், நோய் எதிரி, அதற்குண்டான பணம் வருவது, கடன் தீருவது. நிறைய கடன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு ஃப்ரீ பேர்டாக நாம் செயல்படக்கூடிய காலகட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, இந்த நட்சத்திரங்களை கடக்கப் போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். மகர ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். இப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் தனியாக நின்றால், அதாவது சாட்டர்ன் தனியாக இருந்தால் கண்டிப்பாக அது எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே தெரியும். 7.5 சனி முடிந்து விட்டது. அப்போ இது வெற்றி சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். செவ்வாய் தனியாக 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அது வெற்றி செவ்வாய், லாபாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், சுகஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். ஸோ தனித்தனியாக 2 கிரகங்களுமே இங்கு அமர்ந்திருந்தால் நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். இந்த இடத்துல 2 கிரகங்கள், அசுப கிரகங்களுடைய சேர்க்கை மகரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நெகட்டிவும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸும் பண்ணும். அப்போது அந்த கொஞ்சம் நெகட்டிவ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரை அதனை நாம் கம்மி பண்ணி விடலாம். இப்போ நம்ம ராசியாதிபதியோட செவ்வாய் சேருகிறார். அப்போ செவ்வாய் ஒரு முரட்டு சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். இப்போ என்ன பண்ணிடுவார்னா, இப்போ இது நாள் வரை சாஃப்டாகவும் மென்மையாகவும் பவ்யமாகவும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை
கொஞ்சம் கரடு முரடாக மாற்றுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாமும் நம்மை மீறி சில நேரத்தில் வார்த்தைகளை வெளியே கொடுத்து விடுவோம். இதனால் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மை விட்டு போய்விடும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக, பவ்யமாக, சாஃப்டாக இருப்பது புத்திசாலித்தனம். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது நமக்கு த்ரோட்டு, இஎன்டி. இதில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, டிஸ்டர்பன்ஸ் வந்தால் முதல்லையே நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸை போய் கிளியர் பண்ணிவிடணும். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது சகோதரஸ்தானம், இளைய சகோதரன். அப்போ நம்மளுடைய யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்தால், ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்காக வந்தால், அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏதோ நம்மளுடன் சண்டை போடுவது போல் தோன்றும். கொஞ்சம் நம்மும் அமைதியாக இருந்து பவ்யமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி விட்டால் நமக்கு அதில் ப்ளஸ்ஸு. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயமும் மைனஸ். ஆனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னென்ன? பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, வெற்றி, பாக்கியம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இங்கே லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார். குறிப்பாக இடம் விற்பது, அந்த இடத்தை விற்று கடனை அடைப்பது, நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, வம்பு வழக்கு கோர்ட்டு போன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக இந்த இடத்த நான் விற்கணும்னு முயற்சி பண்ணுறேன் சார், இதுக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன், ரொட்டேஷன் மேலே ரொட்டேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அபிவிருத்தியான காலகட்டம். ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு 3-6 பரிவர்த்தனை இருக்கிறது. முதல்ல சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பிறகு அவரும் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார். இப்போ 5ஆம் அதிபதி ஆட்சி அப்படின்னாவே, 6ஆம் அதிபதி நீசம் அப்படின்னாவே பிரச்சனைகளுடைய முற்றுப்புள்ளி. குறிப்பாக வம்பு வழக்கு, கடன், நோய், எதிரி, அதற்குண்டான பணம் வருவது, கடன் தீருவது. நிறைய கடன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு ஃப்ரீ பேர்டாக நாம் செயல்படக்கூடிய காலகட்டம். இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் உபயோகித்து கொள்ளலாம். பயணங்களில் ஆதாயம். குறிப்பாக ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஆன்சைட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல, வெளிநாட்டுக்கு எனக்கு வாய்ப்பு வரலன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தவிர இவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு புது லாபம், ஒரு புது வெர்டிக்கல், ஒரு புது டைமென்ஷன், ஒரு புது ப்ராடக்ட்டு, ஒரு புது கான்செப்டு, ஸ்டாஃபுகள் அமர்த்துவது, ஸ்கில்டு லேபர்ஸ், டெக்னிக்கல் லேபர்ஸு, குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு, ஃபார்மா, இண்டஸ்ட்ரியல்ஸ், ஹார்ட்வேர்ஸு, மெட்டல்ஸு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதில் தேடி பார்த்தோம்னா வேறு மைனஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்கல. என்னன்னா இந்த இடத்துல 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. 11ஆம் அதிபதியும் காமத்தை தூண்டக்கூடிய கிரகம். அப்போது நிறைய பேர் இந்த லிவிங் டுகெதரு, செகண்ட் லைஃபு, அட்டாச்மெண்ட்டு, கோயிங் ஸ்டடி இப்படிங்கிற மாதிரி இளைய கலத்திரம் அப்படின்னாவே இந்த அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த செவ்வாய் நமக்கு வெற்றியில் வந்தாலும் காலபுருஷனுக்கு விரயமாக வருகிறது, அசுப கிரகத்துடன் சேருகிறது. இதனால் நம்ம கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக, நேர்மையாக, நாணயமாக, ப்ரொடக்டிவான விஷயங்களில் இன்வால்வ் பண்ணி நிறைய பிரச்சனைகளில் நம்மை தீர்த்து கொள்வது போல் பயணித்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக வரும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் இறங்கி நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும். எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு.
ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரதை அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்து கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.